இல்லையா? இப்போ மேஜிக்காக பெட்ரோல் யூஸ் பண்ணுவார். யூதா புத்தகம் 22 எடுத்தவங்க வாசிங்க. யூதா 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இருபத்தி ரெண்டு அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை ஆக்கினிலிருந்து இழுத்துவிட்டு அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து கை தட்டலாம். அல்லேலூயா. அக்கினி இருந்தது, இழுத்து விட்டு பயத்தோடு நம்மளை ரட்சித்தார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். நல்ல சொல்லமா. அல்லேலூயா. அக்கினியில நம்ம எங்க இருக்கிற வேண்டியது, அக்கினியில இருக்கிறது நம்மள ஆண்டவர் இங்க என்ன பண்ண பயத்தோடு நம்மள ரட்சித்தார். அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க போறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 23:4-5. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. போதும் இல்லையா? பாருங்க, கையில என்கிட்ட ஒரு கட்சி இருக்குது தெரியுதுங்களா? இந்த இருட்டுல லைட்டா தான் தெரியுது. ஆனாலும் ஆடு மாடு மேய்க்கிறோம், கையில என்ன இருக்கும்? கம்பு இருக்கும் இல்லையா? அப்ப ராஜா கையில கம்பு இருக்கும், கோல் இருக்கும், செங்கோல். பிரதம பேராயர் வராரு அப்படின்னா ஆண்டோடைய கோல். ஐயா, அதை எடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கோல் ராஜாக்கள் கையிலும் இருக்கும். அடுத்து பிரதம பேராயர்கள் கையிலும் இருக்கும். அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னா, நீங்க எல்லாம் ஆடுகள், நான் பிரதம பேராயர் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அது அதிகாரம் இருக்கிறது. மேய்ப்பனின் கோல். ஆமென். விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. அப்போ இப்பதான் நம்ம மெசேஜுக்கு போவோம். அல்லேலூயா. ஆமென். என்ன மெசேஜ் அப்படின்னா, வாசிக்கலாம். 41 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:10. ரொம்ப எல்லாரும் கேட்டு போன ஒரு சப்ஜெக்ட் தான் இது. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு. இங்க ஒருத்தரையும் பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தை யாருக்கு வருதுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு பயம் நம்மளை ஆட்கொள்ளுது. தட்டி வச்சிருந்தாலும் சரி, வீட்டுல இருந்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு பயம். நான் எப்படி செய்ய போறேன் அப்படின்னு ஒரு பயம். இல்ல நிறைய பேர் பேய்க்கு பயப்படுறாங்க, நாய்க்கு பயப்படுறாங்க, இப்படி நிறைய பேர் பயங்கள் இருக்கு. பயப்படாத வேலையே இல்லை. அல்லேலூயா. ஆமே. அப்ப இன்னைக்கு பார்க்கும்போது இப்படி ஒரு பயத்தை குறித்து நம்ம பார்க்கணும். என்ன குறித்து? பயம் இல்லையா? கொஞ்ச நேரம் சத்தம் போடும், ஆனா சரியாயிடும். சரி, கொஞ்ச நேரம் சத்தம் போட்டோம், நம்ம சத்தம் போடலாம். ஆமா. இல்லையா? பயம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும், எதை பார்த்தாலும் பயம். எப்படி ஆகும், என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு பயம் போட்டுருக்கோம். இன்னைக்கு அப்படி பயப்பட, அப்படி கத்த சொல்றாரு, நம்ம பார்த்து சொல்றாரு, பயப்படாது. இது என்ன சத்தம்? பயமுறுத்தும் சத்தம், கர்த்தரின் சத்தம். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்?
பயப்படணுமா? பயப்படக்கூடாது. பயப்படவே கூடாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இனிமே நான் பயப்பட கரெக்டா சொல்றாரு, என்ன பயப்பட வேணாம்னு சொல்றாரு. நான் எதுக்கோ பயந்து இருந்தேன், ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. இப்போ பயப்பட மாட்டேன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த பைபிள்ல ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை இந்த பைபிள்ல எத்தனை முறை எழுதிருக்குது? 365 முறை பயப்படாத எழுதி. ஏன் அப்படி எழுதிருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வருஷத்துக்கு ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள். அப்ப டெய்லி ஆண்டு சொல்றாரு, நீ பயப்படாத. கோவிலுக்கு 2 முறை சொல்றாரு, பயப்படாத. நீ எதுவா இருந்தாலும் ஆண்டவர் தான் சந்திக்கணும். ஆமென். நாளைக்கு காலையில நம்முடைய பிரஷ்ல பேஸ்ட் வைக்கணும்னா யார் வைக்கணும்? நாளை தினத்தை குறித்து நீ பயப்படாத. இல்லையா? நாளைக்கு என்ன தெரியலையே, பசங்க ஃபீஸ் கட்டணுமே, இல்ல நாளைக்கு என்ன தெரியலையே, அது பண்ணணுமே, இது பண்ணணும், நீ பயந்துட்டே இருக்காத. அவருக்கு இடம் கொடு. அவர் உனக்கு பயங்கரமான காரியத்தை செய்வார். ஆமென். அப்போ மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். மோசே மக்களை வழி நடத்துறான். வழி நடத்தும் போது மோசே எவ்வளவு படிச்சாரு அப்படின்னா, அவர் எவ்வளவு படிச்சாரு? அவரோட படிச்ச மாதிரி இந்த பைபிள் எதுவும் இல்லை. மோசே படிப்பு தான் கேட்டேன். அவர் ராஜாவா இருக்கலாம், படிப்பு பிஏ எம்ஏ டிகிரி, ஒரு டிகிரி படிக்கல இல்லையா? இப்பெல்லாம் படிச்சாதான் என்ன பண்றோம், ஃபார்மே தரான் எலெக்ஷன் நிக்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை கொண்டு மோசேயை தான் கூப்பிடுறாரு. ஏன் கூப்பிடுறாரு அப்படின்னா, திருமணம் ஆயிடும். திருமணம் ஆனவங்கள தான் கூப்பிடுறாரு. ஏன் அப்படின்னா, திருமணம் ஆகிறதுலாம் வரன்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, உனக்கு அந்த அனுபவமே இல்லை. ஒரு குடும்பத்தை ஒருவன் கட்டாவிட்டால், காக்காவிட்டால், விசாரிக்காவிட்டால் அவன் எப்படி ஒரு குடும்பத்தை நடத்தாதவன் ஊழியத்தை நடத்துவான். இப்ப எனக்கு மேரேஜ் ஆயிடுது. இப்ப எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்க 2 பேரும் புரிஞ்சின்னு 30 வருஷமா நாங்க என்ன பண்றோம், ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். அப்போ ஒரு சிஸ்டர் வந்து பிரச்சனைனா அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க என் ஒய்ஃப் போவாங்க, பிரதருக்கு நான் போவேன். இந்த அனுபவமே இல்லாத ஒரு கல்யாணம் ஆகாத எப்படி ஒருத்தவங்க சொல்ல முடியும்? இது அதனால கல்யாணம் ஆன மோசையை கூப்பிட்டார். இன்னொன்று அவர் கூப்பிட மாதிரி சொல்றாரு, நான் ஒரு மந்த புத்தி திக்குவாயன். சொல்லுங்கள ஜனங்கள்லாம் போயிடுவாங்களே, என்ன போய் கூப்பிடுறேன்? இல்ல, முன்ன வைத்துதான் பெரிய அற்புதங்களை செய்வேன். செஞ்சாரா? எது செஞ்சாரு? அந்த கடலை 2ஆக பிளந்தார். இல்லையா? ஆமா, யாத்ராகம் புத்தகத்துல பாக்குறோம். யாத்ராகத்துல 34:10 வாசிக்க முடியும்னா வாசிங்க. அப்ப நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போற காரியம் மோசே பயங்கரமா இருக்கும் என்று சொன்னார். செய்யப்படாத அதிசயங்களை எல்லாரும் முன்பாகவும், எத்தனை ஜாதி ஜனங்கள் இருக்கோ அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக கூட இருக்கிற ஜனங்கள் எல்லோருக்கும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நான் செய்யற காரியம் அது எப்படி இருக்குமா? சொல்லுங்களேன், பயங்கரமா இருக்கும். ஆமென். அப்ப அப்படி பயங்கரமான காரியத்தை செய்வதற்காக தான் நம்மள கர்த்தர் அழைத்திருக்கிறார். இல்லையா? சாதாரணமா உங்களை அழைக்கல, பயங்கரமான காரியத்தை செய்வது. அவன் ஐயா சொன்னார், எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணோம், அவ்வளவு பேருக்கு விடுதலை கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவரே நம்மளை டாக்டரா வச்சிருக்கிறார். அவன் வைத்தியர். நீங்க போயிட்டு டாக்டர் இந்த மருந்து சாப்பிட்டாதான், டானிக் சாப்பிட்டாதான், இந்த மருந்தை பூசினாதான், மேல பூசினாதான், உள்ள சாப்பிட்டாதான் குணமாகும் சொல்லுவான். நம்ம ஒண்ணுமே இல்லை, ஜெபம் பண்ணா போதும் அவன் சரியாயிடும். சொல்லாமா? அற்புதத்தை செய்கிறவர் அவர் தான் சொன்னாரு, நம்மளை அழைத்து எனக்கு சகல அதிகாரம் இருக்குது பூமியில, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குற தாவீதையா, உங்களுக்கு கொடுக்குற அவன் மனசையா, உங்களுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த கிராமத்துல நம்ம நினைக்கலாம், நம்மளை வச்சு என்ன பண்ண போறாங்க, நம்ம என்ன பண்ண போறாங்க? இல்ல, உங்களை கண்டு பயங்கரமான காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரண ஆட்களை கூப்பிடுவாரு, ஆனா பயங்கரமான காரியங்களை செய்வார்.
அல்லேலூயா. ஆமென். சரி, அதை பற்றி நம்ம பார்க்கிறோம். அவன் தொடர்ந்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:10 வாசிங்க. அடுத்தது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்குன்னு எல்லாம் சொல்லலாம், ஆனா கடைசி வரைக்கும் இருக்கிறது கர்த்தர் ஒண்டிதான். திகையாதே, அர்த்தம் சொல்ற ஸ்டெப். திகையாதே போதும். நம்ம என்ன பண்றோம், எதனா ஒரு காரியம் பார்த்து அப்படியே திகைச்சு போறோம். ஐயோ எப்படி செய்யறதுன்னு. கர்த்தர் சொல்ற, நீ திகையாத, நான் செய்யறேன். அந்த வேலைய நான் செய்யறேன் இல்லையா? மோசேவை அவங்க என்ன பண்ணாங்க, தெற்கில் வரும்போது, அந்த கூட்டத்தை தெற்கில் வரும்போது எங்க போய் லாக் ஆயிட்டாங்க? கடலுக்கு முன்னாடி, செங்கடல். அந்த கடலுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணாரு, லாக் ஆயிட்டாங்க. பின்னாடி வந்த எல்லாமே என்ன சொல்றாங்க, மோசம் நல்லா அறிவாளியா, பாரியா, கடலுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா? ஐயோ, அது ஒரு மந்த புத்தியா, பிக்குவாயா, அதுக்கு பின்னாடி நம்ம போன பாரு. கடலுக்கு தெரிஞ்ச இங்க எப்படி ஓட முடியும், இந்த பக்கம் தப்பிச்சு இங்க போய் நம்மளை லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கிறாங்க. அப்படின்னா சொன்னார் ஆண்டவர். என்ன சொன்னார்ப்பா? மோசே என்ன பண்ண சொன்னாரு? நீட்டினாரா? நீட்டின உடனே அந்த செங்கடல் அப்படியே ரெண்டாக அப்படியே பிறந்தது. கை தட்டி இந்த பக்கம் மதுள் சோறு மாதிரி தண்ணி நிக்குது, இந்த பக்கம் மதுள் சோறு மாதிரி தண்ணி நிக்குது. நடுவுல கட்டாந்தரையா இருக்கான். சேர் இல்ல, சகதி இல்ல, குழப்பம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் நடந்து போறாங்க. பின்னாடி வர குதிரையோடும் ஈட்டிகளோடும் ரதங்களோடும் வருகிறவர்கள் அவங்க வேகமா வராங்க. ஆனா இவங்களும் கடந்து போறாங்க இல்லையா? இவங்க கடந்து போன பிறகு அப்படியே பின்னாடி வருவர்களை அப்படியே மூடி அவங்களை காலி பண்ணிச்சு. அவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, சயின்டிகள் இன்னைக்கு விஞ்ஞானம் போய் கண்டுபிடிச்சாங்க. இந்த செங்கல்ல வந்து ஒரு ரெட் மேட் போட்ட மாதிரி இவங்க பெருசா. இது எதனால உண்டாச்சுன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம்னா, இந்த தண்ணீரை யாரோ பிரித்து ஒன்றாக இணைத்து இருக்கிறார்கள் அப்படின்றத கண்டுபிடித்தார்கள். அல்லேலூயா. விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி கேட்கும்போது, ஒரு விஞ்ஞானி எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். அப்ப அவங்க பைபிள் படிக்கும் போது கர்த்தர் அவரோட பேசுறாரு. எப்படி ஐயா இதுல 1000 டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்றாரு, அன்றைக்கு பார்க்கும்போது அந்த தண்ணீரை அவர் பிரித்த போது அங்க கீழ்காற்றை வர பண்ணினார். என்ன காற்று? கீழ்காற்றுனா ஃப்ரிட்ஜ்னு ஒன்று இருக்கல வீட்டுல, அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒரு பெட்டி இருக்கு பாருங்க, அது பேர் ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசரை நீங்க திறந்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு ஒரு காற்று வரும், அதான் கீழ்காற்று. புரியுதுங்களா? அப்ப அந்த கீழ்காற்று வரும்பொழுது என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணி அப்படியே நின்றது, ஐஸ் கட்டி மாதிரி. நீங்க ஃப்ரீசர்ல வைக்கிற தண்ணி எப்படி இருக்குமா? கல்லு மாதிரி ஆயிடும், ஐஸ் கட்டி மாதிரி, உடைக்கூட முடியாது. அப்படி ஆயிடுச்சு, கல்லு மாதிரி. கீழ்காற்று வந்த உடனே இவங்க கடந்து போறாங்க. தண்ணீரை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, காற்று யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நெருப்பை யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மட்டுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்ப அந்த தண்ணீரை கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இவங்க நடந்து போறாங்க, தைரியமா போறாங்க. மோசம் பின்னாடி போன பிறகு அவங்க மூடி போட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. இப்போ கேக் வாங்குறாங்கன்னா ஐஸ் கேக் வாங்குறாங்க. பர்த்டேல ஐஸ்கிரீம் கேக், அது 1 ஹவருக்கு மேல நீங்க பேசிங்க இருந்தீங்கன்னா இங்க எல்லாம் வழிஞ்சி வெளியே போயிடும், தண்ணி ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, மாஸ்டர் சீக்கிரமா என்ன பண்ண, மொக்க போட்டுருக்காத, சீக்கிரமா என்ன பண்ண, ஜலத்தை மூடி, இல்லைன்னா கேக் யாரும் சாப்பிட முடியாது. அது போல இவங்க கடந்து போன பிறகு அந்த டைமிங் முடிஞ்சதும் அது மெல்ட் ஆகி அப்படியே இவர்களை மூடி போட்டது. அதிசயமா இல்லையா? இந்த மேஜிக்லாம் வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாருக்கும். ட்ரைனிங் கொடுக்குறேன். இது வரைக்கும் ஒரு 15 பாஸ்டர் கற்றுக்கின்னு 15 பாஸ்டர் செய்யறாங்க. இதே மாதிரி ஊழியம் செய்யறாங்க. 30 டீச்சர்ஸ், பிபிஎஸ் டீச்சருக்கு நான் 300 டீச்சர்ஸ்க்கு நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறேன். இன்னும் என்கிட்ட ஒரு 25-30 பேர் ட்ரைனிங் கொடுக்குறேன். மெட்டீரியல் வாங்கி வச்சிருக்கிறேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இப்போ ஊழியம் நம்ம செய்யலாம், எல்லாம் செய்யலாம். பழைய காலத்துலேயே ஊழியம் செஞ்சாங்க. அப்போ இப்போ
துரிதமா செய்வதற்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், பைக் எடுத்து போயிட்டு அல்லேலூயா அப்படின்னு சொன்னோம்னா நடுரோட்ல என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு வெள்ளக்கார பணம் வச்சியா வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அவனை வந்து வேடி பார்ப்போம். புரியுதுங்களா? ஏதோ பண்றான் அவன் அப்படின்னு இல்லையா? அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்கள நம்முடைய திசைக்கு நம்முடைய பார்வைக்கு திருப்பி அவங்கள ஆண்டவர் பக்கம் டைவர்ஷன் பண்ணலாம், அப்படியே திருப்பி விடலாம். அவர் சொல்றார், என் மகிமையை வேற ஒருவனுக்கும் கூட. அப்ப அவருடைய மகிமையை நம்ம காட்டணும் அப்படின்னா இது மாதிரி எதனா ஒண்ணு கூட்டணும். எப்படின்னா இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு. எங்க பண்றாரு? பிரசங்கம் மலையில பண்றாரு, மடுவுல பண்றாரு, வீட்டுல பண்றாரு, ரோட்ல பண்றாரு, எல்லாத்தையும் பண்றாரு பிரசங்கம். அப்ப அவர் பண்ணும்போதுதான் பாத்தீங்கன்னா கையில எதனா ஒண்ணு வச்சுன்னு தான் பண்றாரு. நீங்க பாருங்களேன், அவர் பிரசங்கத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் பிரசங்கம் பண்றாரு, கையில கடு வச்சுக்கிறாரு. கடு வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்றாரு. ஏன்னா ஜனங்களுக்கு புரியணும்னு இதை பாக்குறாரு. இது எப்படி இருக்கு பாருங்க, கடுவு இது பூர்ணமா இருக்கு. நீங்கள் பூர்ணமான விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க கடுகளவு, இந்த கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பெயர்ந்து போயிடும். விசுவாசம் கம்மியா இருக்கலாம், பூர்ணமாகணும்னு சொல்றாரு. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? சரி, இது ஒரு வித்தியாசமா. இப்ப இங்க என்ன பண்றாரு, ஒரு பவுல் இருக்கு, மாவு இருக்கு. இந்த மாவை வச்சு என்ன பேசுறாரு, இது மாவு இருக்கு, இந்த மாவில் புளித்த மாவை சேர்க்காது பேசுறாருல. இல்ல, அந்த மாவோடு இந்த மாவு சேர்ந்தால் இந்த மாவை கெட்டிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒண்ணுன்னா என்ன பண்றாரு, உவமைகளை சொல்லி சொல்லி என்ன பண்றாரு, டெவலப் பண்றாரு. திடீர்னு ஒருத்தன் அழுது முடியாதான், நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் ஏன்னா அவரை ஏன் போனது போச்சு கூட அழகு அப்படின்னு சொல்லுவோம். அவர் அதை சொல்லவே இல்லை. அந்த நேரத்திலே ஒரு பறவை பறந்து, அதுவும் அந்த பறவை அந்த பறவை விதைப்பதும் அல்ல, அறுப்பதும் அல்ல, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் அல்ல, அதை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். பையன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். அப்படியே அந்த பறவை பார்த்து மறந்து போயிட்டான். அப்ப அவன் அழுதுலாம் மறந்து போயிட்டான். அப்ப ஆண்டவர் ஏன் இதெல்லாம் காட்டுறாருன்னா, என்ன சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டி பையனுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ நான் ஒத்துக்கணும். அப்போ மடியில என்ன உட்கார வச்சுக்கிட்டு நம்ம கிண்ணத்துல சாப்பாடு வச்சு குழைச்சு என்ன பண்ணாங்க, நிலாவை பாடுறா, அந்த நிலாவுல பாட்டி வடை சொல்றாங்க பாடுறா அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்மளோட சொல்லி இருக்கிறோம். உடனே எங்க அப்படின்னு வாயை தரப்பல்ல வச்சுக்கிற உண்டி உள்ள போடுவாங்க. புரியுதா? அப்போ இதெல்லாம் காட்டி நம்ம ஊட்டி வளர்த்தார்கள். அதனால இங்க இப்படி இருக்கிறோம். ஆமென். இதெல்லாம் காட்டி ஜனங்களுக்குள்ள வசனத்தை ஊட்டி வளர்ப்பது தவறே இல்லை. ஆமென், அல்லேலூயா. முதல்ல நான் மேஜிக் பண்ணும்போது ஜாய் டிவி, ஜெயம் டிவி, நித்ய டிவி, சக்தி டிவி, தமிழ் டிவி, புதிய சேனல் நிறைய சேனல்ல பேசும்போது நிறைய பேர் எனக்கு விரோதமா என்ன பண்ணாங்க, பேசினாங்க. என்ன பேசினாங்க, இது வந்து கர்த்தருக்கு விரோதமானது, இது வந்து செய்யக்கூடாது, இப்படிலாம் நிறைய பேர் பேசினாங்க. பேசினவங்க எல்லாரும் இப்ப அவங்க சர்ச்சைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ ஓமையை குறித்து நான் பேசுகிறேன். இன்னைக்கு உண்மையாகவே அநேக போதகர்கள் கத்துன்னு அவங்க போய் என்ன பண்றாங்க. போன வாரத்துல நான் செய்யார் பகுதிக்கு போயிருந்தேன். சாலமன் ஒரு பாஸ்டர், அவர் நம்ம கத்துட்டு இப்போ என்ன பண்றாரு, அந்த மேஜிக் பண்றாரு. செங்கத்துல ஒரு பாஸ்டர் கத்துட்டு இருக்காரு. இப்ப நிறைய பாஸ்டர் 15 பாஸ்டர் நாங்க அனுப்பி பண்றாங்க. அல்லேலூயா. அதனால இது ஒண்ணும் தவறு இல்லை. ஒரு பொருளை வச்சு வசனத்தை காட்டணும் இல்லையா? என் வசனம் ஒன்றும் வெறுமையா திரும்பாது, அது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துதான் அது திரும்பும். ஆமென். விசுவாசிகள் வல்ல சொல்லாமா, சொல்லாமா. அப்ப கர்த்தர் அந்த வசனத்தை ஊட்டுவதற்கு காட்டுவதற்கு சில காரியங்களை வைத்திருந்தார், ஓமைகளை. அதனாலதான் இந்த ஓமைகளை வைத்து நம்ம என்ன பண்றோம், அந்த மெசேஜ் கொடுக்கிறோம். சரியா? இப்போ வாசிக்கும் 41. திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்துறேன். என்ன பண்றாரு, நான் உன்னை யார் பலவீனமா இருந்தா தானே ஒருத்தர் பலப்படுத்த முடியும். புரியுதா நான் சொல்றது?
அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? பலவீனமா இருக்கும். இப்ப ஒரு சிலர் நடக்க முடியாத பலவீனம் இருக்கலாம், ஒரு சிலர் என்ன பண்ண முடியாது, எழுந்து கூட போக முடியாது, அது மாதிரி பலவீனமா இருக்கலாம். ஆனா அது பலவீனம் இல்ல. சில பேர் வேற கெட்ட காரியங்களை மாட்டிட்டு இருப்பாங்க, அதுவும் பலவீனம் தான். அதுல இருந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ அதுல இருந்தும் கர்த்தர் உன்னை என்ன பண்றா, என் பலத்தால் உன்னை இடை கட்டுவேன். அது சொல்றார், உன்னை என்னுடைய பலத்தால் இடை கட்டுவேன். அப்ப அவருடைய பலன் வேணும். அவரை பார்க்கும்போது நான் பராக்கிரமசாலி எப்படி சொல்றாரு, அவரை விட ஒரு பவர்ஃபுல் காட் இந்த உலகத்துல ஒருவரும் கிடையாது. கை தட்ட மாட்டீங்களா? ஆமென். ஆமா, அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஆமென். வானத்தை பூமியை எல்லாத்தையும் படைத்தார், சிருஷ்டித்தார். அதெல்லாம் சிருஷ்டிகர் அவர் பேர் இல்லையா? ஆமா. ஆமென். ரைட். இப்போ வாசிங்கய்யா, திகையாது உன் தேவன் சொன்ன. அப்புறம் நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ணுவேன், உதவி பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? உதவி பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் உதவி செய்வாங்க, உடனே பேசுவாங்க நான் இதை செஞ்சேன். ஆனா அவர் அப்படி இல்லை. அவன் உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் அது வெக்கமடையவில்லை, பிரகாசமடையவில்லை. அப்பா சொல்லிட்டு நீங்க எல்லாம் முறைக்கிறத பார்த்தா கொஞ்சம் சீக்கிரத்துல கை வரணும். என்ன சொன்ன? அவரை பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது. ஏன் அப்படின்னா மோசே கூட மேல போய் கட்டளையை வாங்கி கொண்டு கீழே வரும்போது, மோசே கீழே வரும்போது தான் ஏற்பட்டார். மைக் இல்ல பரவாயில்ல, நம்மள பேச சரியா? இப்ப என்ன பிரச்சனைன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே மேல 10 கட்டளை யாரு மோசே வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வரும்போது ஜனங்கள்லாம் ஓடி வராரு. என்ன கட்டளை வாங்கி படிக்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, கிட்ட வராங்க ஜனங்கள் மோசே முகத்தை பார்க்க முடியும். புரியலையா? ரிஃப்ளெக்ட் ஆகுங்க, அப்படியே அவருடைய வெளிச்சம் முகம். ஏன்னா அவர் தேவனோடு இருந்து கீழே வரும்போது அந்த முகம் அப்படியே பல 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 கையை தண்ணி கத்துமே. அவர் சொல்றாரு, எந்த மனுஷனையும் பிரகாசம் பண்ணுகிற மெய்யான ஒளி நான், பொய்யான ஒளி இல்ல. நீங்க ஒளியை தேடி ஓடுகிறார்கள், நான் வழியோடு தான் வருகிறார்கள். ஆனால் உண்மையாகவே ஜோதி, உண்மையானவே வெளிச்சம் பார்க்கணும்னா கடவுளாக இயேசு கிறிஸ்து நித்திய வெளிச்சமா இருக்கும். ஆமென். அவர்தான் நித்திய வெளிச்சம். இந்த பூமியில வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், நிலா, சூரியன் எல்லாம் தான் பண்ணா போயிடும். கர்த்தர் தான் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு காலத்துல இருள் இருந்தோம், கஷ்டத்துல இருந்தோம், பிரச்சனை இருந்தோம், வேதனை இருந்தோம். ஆனா அது எல்லாத்தையும் விட்டு கர்த்தர் உன்னை வெளிச்சத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறார். மலை மேல உள்ள பட்டணம் அது மறையாது. ஆமென். நீங்க மலை மேல ஆண்டவர் நிற்கிறவங்க. ஆமென். மறையாது. ஆமென். சரி, இப்ப அடுத்து நம்ம போயிடலாம். அடுத்த வசனம் வாசிங்கய்யா. சகாயம் பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன், வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். சரி, நீரின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை பார்த்தோம்,
என்ன பார்த்தோம் அப்படின்னா பலவீனத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஐயா கூட சொன்னார் மெசேஜ் போது 18 வருஷமா ஒரு அம்மனை மேல ஊனியா இருந்தாங்க. இயேசு தொட்ட உடனே அந்த தூண்டு வந்து தேவனை மையப்படுத்தினாங்க. இப்ப இது ஒரு சாதாரண ஒரு ரோப், இது சாதாரண ஒரு கயர். இப்ப கயர் இந்த தூணா இருக்கு, இப்படி பெண்டா இருக்கு இல்லையா. இப்ப இந்த பெண்டு வாழ்க்கையில நீங்க என்ன பிரச்சனை, 18 வருஷமா இருந்த பிரச்சனை, உங்களுக்கு இப்ப எத்தனை வருஷமா பிரச்சனை தெரியாது. அவர் தொட்ட உடனே உங்க லைஃப்ல நீங்க இப்படி கோணலா இருக்கிற உங்க பிரச்சனைகள் எல்லாம் நேரா மாற்றும். விசுவாசிக்கு ஒரு அல்ல சொல்லலாமா? கையை தட்டி ஒரு அல்ல சொல்லலாமா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கோணலா இருக்கிற புத்தி, கோணலா இருக்கிற எண்ணங்கள், கோணலா இருக்கிற காரியங்கள், புருஷன் பொண்டாட்டி கோணலா இருக்குது, பொண்டாட்டி புருஷனுக்கு கோணலா இருக்கலாம், இல்ல ரெண்டும் பெத்து போட்டது அது கோணலா இருக்கலாம் நமக்கு இல்லையா. ஆனா எல்லாத்தையும் இப்படி நேராக்குறதா இயேசு செய்றார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த இடத்துல ஆண்டவர் மீட்டிங் வச்சிருக்காரு. ஆமென். அதுதான் அவர் சொல்ல போறாருன்றது கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை வசனங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோட யுத்தமணின மனுஷன் ஒன்றுமில்லாமல் இருப்பதாவார்கள். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே. மறுபடியும் சொல்றாரு, நீங்க பக்கத்துல வலதுகை பிடிங்க, பக்கத்துல வலதுகை பிடிங்க. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் சொல்ற? கடவுள் சொல்றார், ஜீசஸ். நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்பதான் ஆரம்பிக்கிறார். பூச்சியே பேச்சியே இப்பதான் ஆரம்பிக்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னோடு துணை நிற்கிறேன். மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ பூச்சி அப்படின்னா, இப்போ இங்க நான் பேசுகிறேன், என் மேல ஒரு பூச்சி உட்காரு, நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தரின் சத்தத்தை கேட்கிற கர்த்தரின் ஜனங்களே அழைப்பிரண்டு வாருங்கள் இந்த பூச்சியை அடிப்பதுன்னு சொல்லுவேன்னா என்ன பண்ணுவேன்? அது தட்டி விட்டு நான் பேசிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ தள்ளப்பட்டவளாக இருக்கலாம், அரசாங்கத்துல தள்ளப்பட்டவளா இருக்கலாம், வீட்டுல தள்ளப்பட்டவளா இருக்கலாம், எங்கேயாவது உன்னை தள்ளப்பட்டிருந்த பூச்சியா இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், உன்னை நான் வேற லெவல்ல தூக்க போறார். தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிடுச்சு. ஒருவேளை உன்னை தள்ளிட்டாங்க வீட்டை விட்டு கிறிஸ்தவ ஏற்றதுனால அப்படின்னா, இன்னைக்கு உன்னதான் கர்த்தர் உயர்த்தி இருப்பார். எத்தனை விசுவாசிங்க? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூச்சியே பேச்ச ஆரம்பிக்கிறார். இப்பதான் ஆரம்பிக்கிறார். இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, தன்னால தந்து கலங்குது அவர் நினைச்சதெல்லாம் அவர் செஞ்சதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தானா நம்ம கண்ணு கலங்குது. நம்ம எப்படியோ இருந்தோம், ஆனா இன்னைக்கு எப்படியோ இருக்கோம். ஆமென். ஐயா அறிவு மட்டும் சொன்னார், ஆளுக்கு ஒரு கார் இருக்குது. ஆமென். அன்னைக்கு முதல்ல நான் ரட்சிக்கப்படாத முன்னே கடவுள் எந்த ஒரிஜினல் கடவுள் தெரியாத நான் எங்கெங்கயோ ஓடினேன், நெருப்பு வச்ச தேடி இருந்தேன். அப்பெல்லாம் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. உண்மையான ஒரிஜினல் கடவுளை தெரிஞ்சுனேன். அன்னைக்கு சமாதானம் வந்தது. இன்னைக்கு நான் சமாதானத்தோட சொல்லலாம். இதை எப்படி ஆண்டவர் தோட்டம் ஒரு நாடகம் நடிக்க போனேன், மன்னாண்ட தோட்டம் படப்பில. அப்ப நடிக்கிறதுக்காக போனேன், அவ்வளவுதான். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆஃப்டே உபவாசம் இருந்தாங்க. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் 40 நாள்
ஒரு மண்டலம் உபவாசம் இருப்பேன்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு நாள் உபவாசம் இருக்கும்போது என் மனைவி நானும் போயிருந்தோம். என் மனைவி அந்த பக்கம் இருக்காங்க, நான் இந்த சைடு ஜென்ஸ் பேர்ல லாஸ்டா இருக்கும். அப்போ மனோவான் ஒருத்தர் ஒர்ஷிப் பண்றாரு. அவர் ஒர்ஷிப் பண்ணும்போது எனக்கு எல்லாம் ஒன்றும் தெரியல. அப்போ சொல்றாரு, வெண் குதிரையிலே ஆவியானவர் வருகிறார். நான் உண்மையாவே யாரும் வெள்ளை குதிரை தான் வரானு திரும்பி திரும்பி பார்க்குறேன், மட்டும் காணும். உண்மையா சீரியஸா எனக்கு தெரியாது. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி குண்டலமாக ஏன் இப்படி போய் சொல்ற உடனே வெண் குதிரையில வரான்னு சொன்ன உடனே நிறைய பேர் அப்படின்னு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க, சொல்றாங்க. அப்ப நான் மருந்து கண்ணை முடிச்சு பாக்குறேன், பயங்கரமா இவங்க கிறிஸ்துவ ஏமாத்துறாங்க எல்லாரையும் அப்படின்னு. அப்போ மறுபடியும் என்ன பார்த்தே அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தான் தேவனுடைய மகிமே காண்பாய். கையை தட்டு, கையை தட்டு. நான் கையை தட்டுறதுக்கு என்ன பண்றேன், வெக்கப்பட்டு உட்காந்துக்கிறேன். வெக்கப்பட்டு, ஏன்னா எங்க மாமா சாமியார் அவர் கீழே நானு அசிஸ்டன்ட் சாமியாரா இருந்தேன். அப்போ எப்படி நம்ம வந்து கை தட்ட முடியும்? நேரத்தில் வச்சு கை தட்ட முடியும் முடியல. ஆனாலும் சரி, என்னதான் ஆகட்டும் கையை தட்டிடுவோம். சும்மா என்னைய பார்த்து நம்மளை கையை தட்டி கை தட்டு போற அப்படின்னு சொல்லி நான் தட்டினங்க. அவ்வளவுதான். என்ன நடந்ததுன்னா, திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம், இந்த மின்னல் மாதிரி அடிச்சு வந்து மேல அடிச்சுடும். அவ்வளவுதான். நான் இங்க இருந்து நம்ம சர்ச்சு வெளியே அந்த பக்கம் வர்ஷிப் நடந்தா அந்த பக்கம் அவ்வளவு தூரத்தை போய் விழுந்துருக்கு. 50 அடி இருக்கும். அவ்வளவு தூரத்தை நான் விழுந்துருக்கேன். நான் எழுந்து இப்படி பாக்குறேன், அவங்க காலன்னு நான் விழுந்துருக்கேன். நான் நினைச்சேன், உலகத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய கடவுள் இருக்குமானால் அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஏன்னா நீங்க 115 கிலோ இதோட வெயிட்டா இருந்தேன். 4 பேர் எனக்கு தூக்கோட தூக்க முடியாது. அவ்வளவு பெரிய வெயிட்ட தூக்கி அடிச்சாரு. அங்க போய் நான் விழுந்தேன் அப்படின்னா அவர் தான் உண்மையான கடவுள். பெரிய வெளிச்சம், சாதாரண வெளிச்சம், பெரிய வெளிச்சம் பிளாஷ் ஆச்சு, பளிச்சுச்சு. அவ்வளவுதான். எழுந்து பார்க்க எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னொன்று என்ன நடந்ததுன்னா, பயங்கரமா நான் பில்லா இருப்பேன், ரவுடிங்களோட தான் சுத்துவேன். பயங்கரமா எனக்கு ரவுடி ஆகணும்னு ஒரு ஆசை. போலீஸ் ஆகணும் இல்லை, ரவுடி ஆகணும்னு ஆசை. நான் பெரிய பெரிய ரவுடிக்குள்ளா இருந்தேன். இப்போ இல்லை, நான் சொல்ற 30 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்மளும் அது மாதிரி போய் என்ன பண்ணலாம், ரவுடிங்களா ஆகணும். நல்ல எங்க அப்பா சொல்றாரு மாதிரி, டேய் திருட்டு மட்டும் வராத, கொலை பண்ணிட்டு கூட நீ வா, நான் ஜாமீன் எடுக்கிறேன். ஏன்னா வீரனா ரொம்ப பிடிக்கும், அது வீரத்துக்காக. அப்படி எங்களை வீரமா வளர்த்தாரு அப்பா. அடிக்கடி சண்டைக்கு தான் போயிடுவேன். தண்ணி அடிப்பேன், ஆள் அடிப்பேன். யாருன்னா பைசா கொடுத்தானே இவனை அடிக்கணும்டா, பைசா வாங்கி என்ன பண்ணுவேன், அவன் போய் வீண் சண்டை வலிச்சு அவனை அடிச்சுட்டு தான் வருவேன். அப்படி இருந்தேன் ஒரு காலத்துல. இப்ப இல்லை. அதுவும் முக்கியமா யாரும் அடிப்பேன், கிறிஸ்துவ தான் அடிப்பேன். அல்லேலூயா. அதுதான் பார்த்தாரு, எல்லாரும் சாதாரணமா பைப்ல எடுத்து போய் பிரசவம் பண்ணுவாடா, நான் உனக்கு ஒரு கழுதை, நீ தான் கழுதைலாம் சுமகன்னு சொல்லி இவ்வளவு பெரிய மூட்டையை கிட்ட கொடுத்தாமிச்சு. அல்லேலூயா. ஆமென். ஆமா. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இந்த அகில உலகத்துக்கும் சர்வ வல்லவராய் இருக்கிறா. அப்போ என்னை என் மாத்த யாராலையும் முடியாது சேலஞ்ச் பண்ணேன். அன்னைக்கு போனது நாடக நடிகை தான், பிசாசின் தலைவன். அதுதான் எதுக்கு பிசாசின் தலைவனா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் இருக்கும், பிசாசுக்கு தலைவன் நான் தான். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பரலோகம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். நல்லா அழகா லைட், வெள்ளை லைட் போட்டுருக்கோம், ஜாப் பண்ணுவாங்க, அந்த குடும்பத்தெல்லாம் காட்டுவாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 10 குட்டி குட்டி பிசாசு அங்கிட்ட இருக்கும். அப்படின்னு சுத்தம் அப்படியே பயங்கரமா ஆகும். உடனே அந்த குட்டி பிசாசு ஓடி வரும். ஓடி வந்து சொல்லுங்க, ஆணையிடு ஆணையிடு குதிங்க எல்லாம். ஒண்ணு இல்ல அமைதி. தாவீது இன்னைக்கு ஒரு கூட்டத்தை முடிச்சுட்டு இந்த வழியா தான் போவார், கொல்ல பக்கமா. அந்த பக்கம் போகும்போது ஒரு லாரி வரும், அவர் சின்ன 2 வீலர் தான் போவார். நீ என்ன பண்ண, அந்த லாரி மேல டிரைவர் மேல தூக்கத்தினாலே ஊட்டு. அவன் தூக்கத்துல என்ன பண்ணா, அவன் இடிக்குவான். என்ன சம்பவம்? அப்படி சொன்ன உடனே அந்த குட்டி பிசாசுல கீ ஓடும். ஓடி போய் என்ன பண்ணான், அந்த லாரி மேல உட்காந்து அவன் டிரைவர் இப்படியே ஓட்டுவான். நல்லா ஓட்டின ஓட்டுவான், விக்டரியா வர வச்சுவான். அல்லேலூயா. ஆமென். நல்ல சொல்லல, தயவுசெய்து போன்லாம் யாரும் பண்ணாதீங்க. பிடிக்காம ஒண்ணு, ஏன்னா நம்ம கேட்கறது வார்த்தை கர்த்தருடைய. ஆமென்.
எனக்கு மோடி கூட ஃபோன் பண்ணுவார், நான் எடுக்க மாட்டேன். கர்த்தரோட அவர் பெரியவரா? அல்லேலூயா. ஆமென். சைலண்ட் போடுறேன், இப்ப குழந்தை சைலண்ட் போடுறேன். ஆமென். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆமென் சொல்லலாமா? ரெல்லே சொல்லலாமா? ஆமா. அது என்ன டெஸ்டினேஷன் சொன்னா கூட இருக்க மாட்டேன். நான் முடிஞ்சாதான் நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். அல்லேலூயா. சரி, இது ஒரு நல்ல பழக்கம். ஓகே, இப்போ நம்ம எங்க போயிடலாம்? மறுபடியும் வசனத்துக்கு போயிடலாம். வாசங்க. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான ஷார்ப்பா நம்ம இப்பதான் பண்றாரு. பற்களும் எந்திரமாக்குகிறேன். பற்கள் உள்ள இயந்திரமாய் மாற்றுவேன். என் மலைகளை மிதித்து நொறுக்கி. இப்ப மலைகளை மிதித்து நொறுக்குவாங்க, இயந்திரமாய் மாற்றுவேன். இப்ப உங்களை நீங்களே எப்படி மேனுவலா இருந்தது? மேனுவல் தெரியுமா உங்களுக்கு? அமிகள் பாத்துருக்கீங்களா? பாக்கலாம் எங்க ஐயா வீட்டுக்கு வாங்க, இன்னைக்குதான் அந்த அமிகளுக்கு வரோம். அல்லேலூயா. ஆமா, அந்த என்ன பண்ணுவாங்க அதுல அம்மிகள்ல மசாலா அரைப்பாங்க. இப்பெல்லாம் மிக்ஸி வந்துச்சு இல்லையா, ருப்புகள், அதையும் இன்னைக்கு தான் ஓரம் கட்டிக்கிறோம். எல்லாம் தேவையில்லை. இப்ப என்ன வந்து சரி சுவிட்ச் போட்டா என்ன பண்ணுது? கிரைண்டர் வந்துச்சா? அது விஷன். கரெக்டா நமக்கு கொடுத்தது விஷன், தரிசனம். அல்லேலூயா. அப்ப இந்த தரிசனம் நிறைவேறணும்னா நீங்களா மிஷினா இருக்கணும். எப்படின்னா மிஷினா இருக்கணும். நீங்களா மிஷினரிகள். நீங்களா எப்படின்னா ஆமா, மிஷின் என்ன பண்ணுன்னா 1 மணி நேரம் நம்ம செய்யற வேலையை 5 நிமிஷம் செஞ்சிடும். அதான் மிஷின். அல்லேலூயா. ஆமென். புரியுதா நான் சொல்றது? ஆமா, எல்லாத்துக்கும் மிஷின் கண்டுபிடிச்சாச்சு. எதுக்குன்னா மிஷின் கண்டுபிடிக்கணும்னு யாரும் சொல்லுங்க, நான் சொல்றேன். எல்லாத்துக்கும் வெளிநாட்டுல மிஷின் கண்டுபிடிச்சு ரிலீஸ் பண்ணி இங்க இறப்பான். இப்போ பாத்திரம் தேய்க்கிறதுக்கு அக்கா கஷ்டப்படுறாங்களாம், அதனால ஒரு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஒரு மிஷின் வந்து. அப்பெல்லாம் ஏர் ஓட்டுறதுக்கு நம்ம ஏர் கலக்க குடிச்சுதான் போவோம். இப்ப மிஷின் வந்து பாருங்க, எல்லாத்துக்கும் மிஷின். அப்ப பாருங்க, அந்த மாவாட்டுறதுல ருப்புகள், ஆட்டுகள், அதை வச்சு ஆட்டிட்டு இருக்கோம். ஆட்டுவோம், தண்ணி ஊற்றுவோம், மேலதான் அடிக்கும், இப்படி தொழில் உண்ணும் இல்ல. ஆமா, நம்ம பார்த்துருக்கோம், செஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் ஆப்போம். ஐயா செஞ்சுக்க கை தட்டுங்க. ஆமென். ஆனா இப்ப செய்ய மாட்டார். முன்னாடி இது வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லக்கா? ஆமா, கண்டிப்பா வாங்கி கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. ஆமா, சரி ரைட். இப்ப எது சொல்றேன்னா மிஷின் வந்த பிறகு இனி நிறைய வியாதி வந்துச்சு. ஆமென். மூட்டு வலிக்குது, எல்லா வலியும் வருது. பிபி, சுகரு, எல்லா வலியும் வந்தது காரணம் மிஷின் தான். அப்பெல்லாம் வந்து துணி துவைப்பாங்க இல்ல, இப்படி துவைப்பாங்க. மசில்ஸ்ல நல்லா இருக்கும், எக்ஸசைஸ் துவைப்பாங்க. ஷோ இப்ப எங்க துவைக்கிறாங்க? ஷோ இல்ல, போட்டு ஷூன்னு ஒரு பட்டன் தட்டா பாருன்னு சொல்லுது. அதுல பக்கத்துல தூக்கி போட்டா காய வச்ச கொடுத்துது. அது பேர் என்ன? ட்ரையர். அல்லேலூயா. கவனிங்க, இங்க கவனிங்க. ட்ரையர் அது என்னன்னா துவைக்கிறது வரணும், என்ன பண்ணுது? அலசு காய வைக்கிறது வரணும், எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துது. இப்ப மிஷின்லயே அயன் பண்றதுக்கு வந்துச்சு. நீங்க குடுத்தீங்கன்னா அது அயன் பண்ணி அதே மச்சம் இருக்குது, அதனால வேகமா போயிடுச்சு. எதுக்காக சொல்றேன்னா நம்மளும் அப்படிதான் துரிதமாய் வேலை செய்யலாம். நம்மள யாரு? மிஷின். வாசிங்க நம்ம முடியலாம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான கற்களுள்ள ஐயா முடிச்சுட்டீங்களா? எந்திரமாக்குகிறேன். அதை சொன்னா அப்படியே சொல்றேன். நீங்க பேசிட்டு பண்றீங்க. அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மாவு இன்னோட போறோம், பட்டியோட பட்டி வரும். பேசும்போது கவனிங்க. நீங்க பேசும்போது யாருன்னா டிஸ்டர்ப் பண்ண முடியாது, டென்ஷன் ஆகிடும். புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குவேன். நீ மலைகளை மிதித்து. இப்பதான் சொல்றாரு, மலைகளை மிதிப்பார். மலை போல பிரச்சனையா எனக்கு அப்படின்னு சொன்னா அதை நீ மிதிப்பாய். அதுதான் குன்றுகளாகும். என்னவும் மலை போயிட்டு இப்போ குன்றுகளாயிடுச்சு. பதருக்கு அது ஒப்பாயிடுவார். பாத்தீங்களா? எங்க இருந்து எங்க இருப்பாரு? மலை போல பிரச்சனை. நீ ஜெபம் பண்ணி அதை பண்ணும்போது அது குன்றுகளாய் மாறும். குன்றுனா மலையோட சின்னதா இருக்கு, குன்றுகளாய் மாறும். அந்த குன்றுகளையும் நீ என்ன பண்ண? ஜெபம் பண்ணி அடிச்சு நொறுக்கும் போது தவிடு பொடியாய் ஒண்ணுமே இல்லாத போயிடும். வசந்தா. ஆமென். ஐயா ரொம்ப ஸ்பீடா இருக்கிறாங்க.
அல்லேலூயா. சரி, நான் முடிக்கிறேன். ஓகே, நிறைய எடுத்து வச்சேன், இன்னும் நிறைய இருக்கு. சரியா? சொல்லி முடிக்கிறதுக்கு டைம் இல்லை. சரியா? சரி, இப்போ கூர்மையுள்ள ஒரு என்னது கூர்மையுள்ள ஒரு கத்தி காட்டப்படும். சரியா? பயப்படாது. நீ நைட்ல அந்த ரோட்ல போய் நீ போகும்போது கத்தி காட்டின பயப்பட யாருன்னா பயப்படும் இல்லையா? சரி, இந்த கத்தி எதுக்காகன்னா இது உள்ள ஒரு கார்டு, சிங்கிள் கார்டு தெரியுங்களா? சிங்கிள் கார்டு உள்ள வைக்கிறேன். 1 யோவான் 5:7. இப்போ இந்த கார்டை நான் கட் பண்ண போறேன். கட் ஆயிடுச்சு. கட்டுறீங்களா? 5:7. 1 யோவான் 5:7. பரலோகத்துல சாட்சி இருக்கிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தை, பிதா, வார்த்தை. என்ன சொல்லுங்க? இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்துல சாட்சி இருக்கிறவர்கள் மூன்று. பூலோகத்துல சாட்சிகள் மூன்று. ஆவி, ஜலம் என்பவர்கள். மூவரும் ஒருவரே. ஒருமைப்பட்டிருக்கிறார்கள். போதும். இப்ப தனித்தனியா இருக்காங்களா? 3 தனித்தனியா இருக்கா? இப்ப கார்டு தனித்தனியா கட் பண்ணிருக்கீங்களா? இது கவனிங்க, தனித்தனியா கட் பண்ணிருக்கீங்களா? ஒன்னா இருந்தா கை தரலாம். சரியா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்தாவிக்கு இருந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து துடிப்போம், சாத்தான மிதிப்போம். அல்லேலூயா. ஆமென். விசுவாசிகள் ஒரு அல்லே சொல்லாம சரி, நேரம் நம்ம என்ன பண்றோம்? டக்குன்னு முடிக்க போறோம். சரியா? இப்போ கத்திற்காக நீங்க என்ன கொடுக்க போறீங்க? இப்போ இங்க பாத்தீங்கன்னா காடை வெட்டி ஒட்டினேன். ஆமாவா? ஒரு இடத்துல பேதுருவும் இயேசு போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஓடாராம் போர் சேவை பிடிக்கிறதுக்கு. பேரு என்ன பண்ண கத்தி உருவினாரு. என்னத்தை வெட்டினாரு? காதை வெட்டினாரா? சரி, காதை வெட்டினாரு. காது கீழே விழுந்துச்சு. இயேசு சேர்த்து ஒட்டினாரு. கை தட்ட மாட்டீங்க? அவர் என்ன பண்ணாரு? எடுத்து ஒட்டினார். இப்ப நல்லா கவனிக்கல நீங்க, முடிக்க போறேன். இப்போ இந்த பேருக்கு கத்தி எடுத்தாலும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கணும்? ஐயா என்ன சொல்லணும்? நான் உங்க கூட வரேன், நீங்க தான் இயேசு கிறிஸ்து. நீங்க என்ன சொல்லணும்? கத்தி எடுத்துனாரு. போ வெஸ்ட் வா அப்படி சொன்னல, சொல்ல எத்தனை வானம் சொல்ல அமைதியாக பாத்துக்கு. ஏன்னா இவன் வெட்டுவான், நான் வெட்டுவேன். இவன் பேருக்கு வெட்டுவாரு, நம்ம ஒட்டுவோம். அங்க எல்லாம் நம்மளுடைய அதிசயத்தை பார்ப்பாங்க, மிராக்களை பார்க்கணும் அப்படின்றத கவனம் விட்டார். அப்புறம் தான் சொல்றாரு, கத்தி எடுத்தவன் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் மடிவான் அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி, இப்போ கர்த்தருக்காக நம்ம என்ன கொடுக்கிறோம்? கடைசி பாயிண்ட், கர்த்தருக்காக நம்ம என்ன கொடுக்கிறோம்? என்ன கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலாம்? சரி, நீங்க இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் மேய்ப்பனா இருந்தா ஒரு ஆடு தருவேன். லாரன்ஸ் பாடுறாரு, நான் மேய்ப்பனா இருந்தா ஒரு ஆட்டுக்குட்டியை நான் தருவேனே அப்படின்ற. நீங்க என்ன கொடுப்பீங்க? நீங்க எல்லாரும் மிஷினரிகள் தான் வந்துருக்கீங்க, நல்லா ஊழியம் செய்றீங்க, நல்லா ஜெபம் பண்றீங்க, நல்லா எல்லாமே செய்றீங்க. நீங்க என்ன கொடுக்க போறீங்க? கடவுள் கேட்கிறாரு, எனக்காக என்ன கொடுப்பீங்க? நான் உங்களுக்காக ஊழியை கொடுத்துறேன், எனக்காக என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பீங்க? ஆத்மா. அவர் காப்பீடு இருக்கு, அவர் சொன்ன கஷ்டமா எல்லாம் சரி. சரி, இப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா, அவர் என்ன எதிர்பார்க்கணும்? இருதயத்தை கொடுக்கணும். இருதயத்தை புரியுதா? ஏன் கொடுக்கணும்னா, நம்முடைய இருதயம் மகா கேடு உள்ளதும், மகா திருக்குள்ளதும். செய்யாதுன்னா அதை தான் செய்யும். முதல்ல யார் சொல்லலாம்? அவங்க கூடும் சொல்லமா? ஆமா. மனம் ஒரு மங்கி குரங்கு, செய்யாத அப்படின்னா அதெல்லாம் செய்யும். புரியுதா? சரி, இப்ப நமக்கு இந்த இருதயத்தை ஆண்டு கொடுக்கிறது. நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, உங்க இருதயத்தை நம்ம எடுத்து டெஸ்டிங்ல போற மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க. பழைய இருதயத்துல போட்டு புதிய இருதயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றுக்கொள்வோம். அப்படி பெற்றுக்கொள்ள முடியுமா? முடிஞ்சுதா? யாரால முடிஞ்சது? எப்ப முடிஞ்சது? எந்த இடத்துல நடந்தது இந்த சம்பவம்? எங்க நடந்தது? ஒரு பழைய இதயத்தை கொடுத்துட்டு புதிய இதயத்தை வாங்கல. எங்க நடந்தது சம்பவம்?
தாவீது அவர்தான் எங்க தப்பு பண்றாரு? பச்சைப்பாடு தப்பு பண்றாரு. தப்பு பண்ண உடனே இது தப்புதான் தெரிஞ்சு உழுது அழுது 51 சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசம் அவர் எழுதாரு. அந்த பாடல உருக்குமா எழுதுறாரு, அழுதுனே எழுதுறாரு. என்னன்னு, எனக்கு ஒரு நல்ல இதயத்தை சிருஷ்டியும், புதிய இருந்த நிலவரமான ஆவியை கொடுவோம். இல்லையா? சுத்த இருதயம் தெரியல, சுத்த இருதயம் தெரியல. ஓகேவா? இதுதான் பழசு. இப்போ என்னையில பாவம் இல்லை அப்படின்னு நீங்க யாரை சொல்ல முடியுமா? நீங்க எல்லாரும் என்ன சேர்த்தா பாவம் இல்லை சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியுமா? ஏன் சமயத்தாவது யாரும் சொல்ல பாவம் இல்லை. பாவம் இல்லைன்னு நீ சொன்னா உன்னையே நீயே வச்சுக்கிறார். ஆமே, ஆமா. அவர் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, ஒரு பொண்ணை பார்த்து அவளோட இச்சையோடு நீ தப்பா பார்த்தினாவே அவ கூட நீ விபச்சாரமே செஞ்சுட்டடா பாவி அப்படின்னு சொல்ற. பார்த்தாலே முடிச்சு மேட்டு. அல்லேலூயா. சரி, இப்போ இந்த பழைய இறுதியம், பழைய இறுதியத்தை என்ன பண்றதா இந்த பாக்ஸ்ல போடுறோம். கவனிங்களா? நீங்களும் போடுது, உங்க இறுதியத்தை போடுது. போட்டீங்களா? யாரும் போடணும் தெரியுது. ஆக்ஷன் பண்ணாங்க. போட்டீங்களா? வெரி குட். சரி, இப்போ நம்ம கத்துக்குள்ள கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு நல்ல புதிய இறுதியம் கொடுங்க, எனக்கு நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல நோக்கம், நல்ல இறுதியம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது ஆண்டவர் கொடுத்தா நம்ம கை தட்டலாமா? அந்த புதிய இறுதியத்தோட கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? நன்மை செய்ய முடிக்க போறேன். கடைசியா ஒரு மேஜிக் பண்ணிட்டு தான் முடிச்சிடும். ஓகே, இப்ப ஆண்டு கேட்கப்பா. யோவான் 16:14 ஐயா சொன்னார், என் நாமத்தில் நீங்க எதை கேட்டலாம் அதை செய்வேன்னு சொன்னார். இப்போ இது உள்ள என்ன இருக்கா? இது உள்ள என்ன இருக்கா? உள்ள என்ன இருக்கா? உள்ள என்ன இருக்கா அப்படின்னா இல்லை. சரிதா? சரி, நம்ம கேட்க போறோம். எங்க வீட்டுல இது இல்ல, கார் இல்ல, கேளுங்க. வீடு இல்ல, கேளுங்க. செல்போன் இல்ல, கேளுங்க. உள்ள இல்ல, கேளுங்க. குழந்தை இல்ல, கேளுங்க. எது இல்லையோ அதை கேளுங்க. கேட்கிறது எவனும் அவன். சரி, 5 விதமான கிஃப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா, நமக்கு ஆத்மா ஆதாயம் வேணும். நம்ம சபை நிரம்பணும். அவன் அப்ப ஃபர்ஸ்ட் ஆத்மா ஆதாயம் செய்கிறது ஒரு கிஃப்ட். அவன் இப்ப ஆத்மா ஆதாயம் செய்யணும். அப்ப ஆள் சொல்றது ஒரு பெரிய பாரம் நமக்குள்ள கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஆத்மா ஆதாயம். ரெண்டாவது, நம்ம சபையில மலடியா யாரும் கூட பிள்ளை பெறாத இருந்தாங்கன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணும் போது இந்த கிஃப்ட் பிள்ளை பெறும் பாக்கியம். ஒருவேளை நம்ம சபையில திருமணமாகாத பிள்ளைங்க இருப்பாங்க, இல்ல நம்ம உறவினர்கள் இருப்பாங்க, அவங்க திருமணமே ஆகாது, வரவங்களாம் கட்டி மட்டும் போயிடுவான். ஆனா இந்த வாட்டி வந்தான்னா கண்டிப்பா இல்லையா? அதுக்கு பிறகு நீங்க பார்க்கும்போது அவங்க தேவைகள் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோட அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிறவர் நம்ம ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா சொல்லமா? அப்போ நமக்கு இல்ல, இது இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆமென். இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஆமென். அப்ப நமக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னா, போன முறை ஐயாவோட வண்டி இல்லை, ஆட்டோவில் வந்தார். நான் கூடாஞ்சேரி பக்கத்துல ஐயா சர்ச்சைக்கு போகும்போது, ஐயா நல்ல ஒரு கார் வாங்குங்கன்னு சொன்னேன். கர்த்தருக்கு சித்தமானா கண்டிப்பா வாங்கலான்னாரு. கர்த்தருக்கு சித்தம்னால் அதனால நீ காரோட வந்து அவர் காருக்கு கை தருவாங்களா? நம்ம ஆண்டவர் நம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்யும். ஆண்டவர் கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்? நைட்ல ஆண்டவர் என்ன கேட்க போறீங்க? எது இல்லையோ அதை கேட்க போறோம். ஏன்னா உன் பிரச்சனை எல்லாம் தவிடு பொடியாக மாத்திட்டார். ரைட்டா? இப்ப கடைசியா அந்த வசந்த வாசம் முடியுமா? பிளீஸ் சொல்லுங்க. மலைகளை மிதிப்பாய், மலைகள் குன்றாக மாறும், குன்று தவிடு பொடியா மாறும். போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான எந்திரமாக்குவேன். ஷார்ப்பாக்கிட்டார் நம்மள. நீ மலைகளை நீங்க பாருங்களே, மிஷின் அறுவடை மிஷின் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்க தானே? பாருங்க, ஒரு ஏக்கரை நம்ம எத்தனை நாள் அறுக்கணும்? ஒரு ஏக்கரை
ஒரே ஒரு மணி நேரத்தை அந்த மிஷினா இருக்கு 1 ஹவர்ல. அப்ப அது மாதிரி நீங்க ஊழியம் செய்யணும், அது மாதிரி நீங்க அறுவடை செய்யணும். அதுதான் ஆட்கள் அதிகமா இருக்காங்க, அறுவடையோ மிகுதி, ஆட்களோ குறைவா இருக்கும். நம்ம நினைச்சா அடிச்சு பினிஷ் பண்ணலாம். அல்லேலூயா. வாசிங்க. மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறாக்கி பதர்னா ஒண்ணுமே இல்லைங்க. பிரச்சனை மலை போல பிரச்சனை பதர் கொண்டு வர அந்த பதர் அப்படி ஃபேன் காத்து வச்சுன்னா எல்லாம் பறந்துடும் இல்லையா? அவ்வளவு பெருசு மலை எங்க இருக்குது, குன்று எங்க இருக்குது, பதர் எங்க இருக்குது. அவைகளை தூற்றுவாய், அவைகளை நீ தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய், அப்பொழுது உன் பிரச்சனையாகிய மலை போல பிரச்சனையாகிய அந்த பிரச்சனைகளை அந்த காற்று, சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ என்ன பண்ணா? கர்த்தருக்குள் களி கூறணும். எழுந்துக்கலாம், எல்லாரும் எழுந்துங்க. கர்த்தருக்குள்ள களி கூறணும். ஏன்னா பிரச்சனை அவருக்கு. நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் செய்யறேன்னு சொன்னார் இல்லையா? ஆமென். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அல்லேலூயா. களி கூறப்போம், சந்தோஷப்பட போறோம். ஏன்னா நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் அவரு சுமந்து கொண்டுகிறார். 150 கிலோ வெயிட் சிலுவையாவை சுமந்தார் நமக்காக. ஆமென் சொல்லலாமா? நீ சுமக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அதனால உன் குடும்ப பார்க்கணும் இறக்கி வை, உன் ஊழிய பார்க்கணும் இறக்கி வை, பிரச்சனைகள்லாம் இறக்கி வை, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொடுக்கலாம். ஆமென். விசுவாசிங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சேர்ந்து களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன நடந்தே களி கூறுவோம், கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரே ஓடி 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 ஆண்டவரே மாவு வாங்கி தோசை ஊற்றி இட்லி ஊற்றி ஆண்டவரே மீன் குழம்புலாம் வச்சுங்க. ஆண்டவரே கெட்டவங்களா ஆயிட்டாங்க. ஆண்டவர் யார் திரும்ப நல்லவங்க? அவருடைய பாதத்தில் அமர்ந்துங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நல்ல பங்கு உங்களுக்கு நல்ல பங்குக்கா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அதனால இந்த சாப்பிடுற விஷயம், பரிமாறுற விஷயம் அதெல்லாம் அப்புறம் தான், கர்த்தருக்கு அப்புறம் தான். கர்த்தர் நம்மளை விட்டுவாரா? விடமாட்டார். மாவு இல்லைன்னா கூட மாவு ஆட்டி அதை எவனா கொடுப்பாங்க வீட்டாங்க. சொல்லலாமா? மூலியமாய் போஷித்தவர் போஷிப்பாரா? போஷிக்க மாட்டாரா? போஷிக்கமா. அவிசுவாசமா இருக்கிறார். ஆண்டவர் பாதத்தை வந்துட்டா அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் சத்தம் ஆண்டவரே இந்த காதேஸ் வனாந்திரத்தை அதிர செய்தது அல்லவா? அப்படிப்பட்ட சத்தங்கள் தொடுகின்ற ஆண்டவர் பெண்மான ஈன செய்தது அல்லவா? அப்படிப்பட்ட ஆண்டவரே சத்தம் இந்த இடத்துல கடந்து வரட்டும். ஆண்டவர் ஆண்டவரே மக்களுகளை கொண்டாங்க. ஆண்டவரே நாங்களும் மிஷினாக ஆண்டவரே மிஷின்களை தரிசனங்களை நிறைவேற்ற கர்த்தர் தாமே இதை நடத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்து. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். இந்த வாய்ப்பிதனை குறித்த பிரதம பேராயர் SS ராஜ் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இடம் கொடுத்த ஐயாவுக்கும் எங்களோட இணைந்து ஊழியம் செய்கிற பிஷப் பாண்டியன் ஐயா அவர்களுக்கும் தாமோதரன் ஐயாவுக்கும் வந்திருக்கிற மனோ ஐயாவுக்கும் எல்லாருக்கும் இயேசுவின் இனி நாமத்தில் உங்களை வாழ்த்து கடந்து செல்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். 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 பால் தாமஸ். ஆமென். 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 அல்லேலூயா. பரலோக பிதாவே, அருமையான இந்த பகுதியை ஆண்டவரே தேவ ஊழியர் செவ்வாய்க்கு மூலமாக இந்த ஐக்கியத்தை ஆண்டவரே தொடர்ந்து கிருபையாய் ஆண்டவரை துவக்கம் முதல் முடிவு மட்டும் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு இருந்து நடத்தி இந்த மகிமை வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் ஆண்டவரே தகப்பனை இதன் மூலமா இந்த சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தாவை விடுதலை ஆசீர்வாதத்தை மாற்றத்தையும் ஆண்டவரே வெற்றியையும் ஜெயத்தையும் ஆண்டவரே கர்த்தாவை கட்டளைத்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமல் போக ஆண்டவர் உதவி செய்வீராக நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆண்டவர் இந்த தேசத்தை பகுதி இந்த பட்டணங்களையும் ஆண்டவரே இந்த கிராமங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களையும் சொல்லிக்கிறோம்.
மக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு எந்திரிச்சு நாமத்தினால ஜெபித்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டால் எல்லாரும் சோதரிக்கலாம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்னொரு முறை நாம் ஜெபிப்போம். பாஸ் ஜெய ஜெபம். கடந்த நாட்டுப்புற பாதுகாத்து வந்த அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேளையில் கூட ராஜா ஆவியானவரே சோத்திரம்ப்பா. நாங்கள் ஒரு சில பேர்களாக கூடி உம்முடைய நாமத்தை துதித்து ராஜா, உம்முடைய வசனத்தை கேட்க எங்களுக்கு கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காக உண்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. ஆவியானவரே சோத்திரப்பா, வந்திருக்கிற ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. அவர்கள் நீரே எடுத்து பயன்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. ஆவியானவரே சோத்திரம்ப்பா, கிராமமாக சென்று ஆவியானவரே சோத்திரம்ப்பா, உம்முடைய நாமத்தை ஆவியானவரே சோத்திரம்ப்பா, ஆவியானவரே சோத்திரம்ப்பா, உயர்த்த நீரே கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவியானவரே சோத்திரம்ப்பா, அவர்களை அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. ஆவியானவரே சோத்திரம் அங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. ஆவியானவரே சோத்திரம் வந்திருக்கிற பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்கிறார் என்று நீர் அறிவீர் ராஜா. ஆவியானவரே சோத்திரம்ப்பா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ ஆராய்ந்து அறிவிக்கிற தேவனா இருக்கிறபடியால துதிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. ஆவியானவரே சோத்திரம்ப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீரை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. நீரே கூட இரும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லாரும் சோதரிக்கலாம். பிரைஸ் லார்ட், சோத்திரம், சோத்திரம். நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் சோத்திரம். அவர்தான் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார். இந்த தினத்தில் அநேக நெருக்கடிகள் என்ன பகல் முழுசும் எப்படிதான் நம்ம இன்னைக்கு நடத்த போறோம்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பவர் கட்டாச்சு, ஆனாலும் கர்த்தர் விடலை. அல்லேலூயா. தேவன் நடத்தினார். தேவன் கொண்டு வந்த அருமையான பேராயர் டாக்டர் பாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல பேராயர் ஸ்தோத்திரம் நம்முடைய பால் தாமஸ் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுபோல சாமந்தரனை அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் மகிழ்ச்சியோடு இடத்திலே அனுமதித்ததான கனிமாவுக்கு, அருந்தையாவுக்கு, அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எப்படி ஒன்றுமில்லாதவர்களை ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்த முடியும் என்பது வேதத்தில் மாத்திரம்தான் இருக்கு. ஆமென். பேதையை ஞானியாக மாற்றுவார். ஒன்றுமில்லாதவனை உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைப்பார். ஆமென். அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முட்டாள அறிவாளியால் மாற்றிவிடுவார். ஆமா, எதுவுமே தெரியாத பைத்தியக்காரனை கூட ஆண்டவர் சிறந்த மனுஷனா என்ன செஞ்சிருவாரு, மாத்திரம். தண்ணீரை ருசி உள்ள திராட்சை ரசம் இல்ல, ருசி உள்ள திராட்சை ரசமா மாற்றுறாரு. அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, அது மாத்திரமல்ல மகிழ்ச்சியோடு, நிறைவான ஆசீர்வாதத்தோடு, சுகத்தோடு தேவன் நம்ம நடத்துவார். இதுதான் ஆண்டவர் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். இதாவது தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மொத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த அனைத்து பரிசுத்தவான்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரின் சத்தம் இந்த ஜெப வீடு இன்னும் மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படணும். ஏராளமான கூட்டங்களை நடத்தி அநேகருக்கு விடுதலை கொடுக்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஏராளமான ஆத்துமாக்களை தந்து ஆண்டவர் மேன்மைப்படுத்தி நடத்தணும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தாவீதையா ஆனந்தாபுரத்தில் ஒரு சபையை கட்டினாரு, பெருவளம்பாட்டில் ஒரு சபையை கட்டினாரு, வெளியங்குளத்திலையும் ஒரு சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் இன்னும் ஏராளமான சபைகளை கட்டும்படியாக கர்த்தர்
எல்லா விதத்திலும் கிருபை செய்ய சோதரம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் அனைவரோடு கூட இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.